அந்த ஒரு டிங் சத்தம் அது வெறும் நோட்டிஃபிகேஷன் இல்ல, ஒரு மிடில் கிளாஸ் பையனோட ஒரு மாச உழைப்பு. நம்ம கார்த்திக்குக்கு இன்னைக்கு சம்பளம் வந்திருக்கு. 24 வயசு. கையில முதல் முறையா செலவு போக ஒரு 10,000 ரூபாய் மிச்சம் நிக்குது. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே ஆரம்பிக்குது. கார்த்திக்கோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போரே நடக்குது. இந்த 10,000 ரூபாய இப்போ ஜாலியா செலவு பண்ணி இன்னைக்கே சந்தோஷப்படவா? இல்ல இத ஒரு விதையா போட்டு எதிர்காலத்துல ஒரு பெரிய மரமா வளர்க்கவா? உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லவா? 24 வயசுல நீங்க மிச்சம் பண்ற ஒவ்வொரு 1000 ரூபாயும் உங்க 40 வயசுல 1,00,000 ரூபாய்க்கு சமம். இது தெரியாம நம்ம கார்த்திக் இப்போ என்ன பண்ண போறான்? மனசு ஒரு பக்கம், மச்சான் புது ஃபோன் வாங்கிக்கோ, இல்லனா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வா அன்னு ஆசை காட்டுது. ஆனா இன்னொரு பக்கம் கார்த்திக்கோட மனசாட்சி, அது ஒரு கராரமான வாத்தியார் மாதிரி அவன் காதுல வந்து கத்துது. டே கார்த்தி, கையில இருக்கிற காசு கரியாகறதுக்குள்ள உருப்படியா ஏதாச்சும் பண்ணுடா. காலமெல்லாம் இப்படி கஷ்டப்பட போறியா? முதலீது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா எங்கே? பேங்க்ல போட்டா வட்டி ரொம்ப கம்மி. நிலம் வாங்க பணம் பத்தாது. தங்கம் வாங்கவும் இது பெரிய அமௌண்ட் இல்ல. இப்போதான் கார்த்திக் மண்டைக்குள்ள அந்த வார்த்தை ஓடுது. மியூச்சுவல் ஃபண்ட். ஆனா அதுல பணம் போட்டா லாபம் வருமா? இல்ல போட்ட காசு கோவிந்தா ஆயிடுமா? அங்கதான் ஆரம்பிக்குது பயமும் குழப்பமும். கார்த்திக் மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். சம்பாதிச்ச காசை தொலைச்சிடக்கூடாதுன்னு ஒரு பயம், அதே சமயம் அதை அப்படியே தூங்க விடக்கூடாதுன்னு ஒரு ஆர்வம். சரி, வீட்டு பெரியவர்கிட்ட கேப்போன்னு அப்பா பக்கம் மெதுவா ஒதுங்குறான். பா, ஒரு சின்ன விஷயம். இந்த மாசம் செலவு போக ஒரு 10,000 ரூபாய் மிச்சம் இருக்குப்பா. சும்மா பேங்க் அக்கவுண்ட்லயே இருந்தா செலவாயிரும் போல இருக்கு. இத உருப்படியா எதுலயாவது போடலாமான்னு கேக்குறான். அப்பா முகம் பிரகாசமாகுது. பரவாயில்லையே, இந்த வயசுல சேமிக்கணும்னு தோணுதே, அதுவே பெரிய விஷயம் கார்த்தி. இதுல என்ன யோசனை? நாளைக்கு காலையில நேரா போய் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்ல 1 வருஷத்துக்கு ரிகரிங் டெபாசிட் போடு. இல்லனா பேங்க்ல ஒரு எஃப்டியா போட்டு வை. கண்ணு முன்னாடி பாஸ்புக்ல அந்த அமௌண்ட் ஏறுறது தெரியணும். அதுதான் நிம்மதி, அதுதான் பாதுகாப்புன்னு ஒரு போடு போடுறாரு. பாதுகாப்பு முக்கியம்தான். ஆனா அந்த பாதுகாப்பு நம்ம பணத்தோட வளர்ச்சிய தடுத்து நிறுத்துதா? அப்பாவுக்கு தெரிஞ்சது பாதுகாப்பான சேமிப்பு. ஆனா கார்த்திக்கு தேவைப்படுறது புத்திசாலித்தனமான முதலீடு. இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு கிடைக்கிற அதே பொருள் இன்னும் 5 வருஷம் கழிச்சு 10,000 ரூபாய்க்கு கிடைக்குமா? பணவீக்கங்கிற அரக்கனை பத்தி அப்பாவுக்கு தெரியல. ஆனா கார்த்திக்கு அது புரியுது. கார்த்திக் மெதுமா ஆரம்பிக்கிறான். இல்லப்பா, நீங்க சொல்றது புரியுது. ஆனா பேங்க்ல வட்டி வெறும் 6% தான் தராங்க. ஆனா இப்போ மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்னு இருக்கே, அதுல 12%ல இருந்து 15% வரைக்கும் கூட லாபம் கிடைக்குமா? என் ஆபீஸ்ல எல்லாரும் அதுல தான் போடுறாங்கன்னு சொல்லி முடிக்கல. அப்பா குரல்ல இப்போ ஒரு நடுக்கம் கலந்த அதட்டல். டே கார்த்தி, எவன் சொன்னா இதெல்லாம்? டிவிலயே சொல்றாங்களே, சந்தை அபாயத்திற்கு உட்பட்டதுன்னு. யாரோ தெரியாதவன் கையில காசை கொடுத்துட்டு நாளைக்கு அவன் கம்பெனிய மூடிட்டு ஓடிட்டா என்ன பண்ணுவ? உழைச்ச காசுடா, காகிதம் இல்ல. ஷேர் மார்க்கெட்டும் இந்த மியூச்சுவல் ஃபண்டும் ஒண்ணுதான். எல்லாம் சூதாட்டம். காணாம போயிரும். அப்புறம் என்கிட்ட வந்து நிக்காதன்னு கராரா சொல்லிடுறாரு. அப்பா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. அவர் காலத்துல நிறைய ஏமாற்றங்களை பார்த்திருக்காரு. ஆனா கார்த்திக்கு தெரியும் உலகமே மாறி போச்சுன்னு. ஒரு பக்கம் அப்பாவோட அனுபவம், இன்னொரு பக்கம் நவீன உலகத்தோட வாய்ப்பு. கார்த்திக் முகத்துல இப்போ அந்த ஏமாற்றம் தெளிவா தெரியுது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நாமளே முடிவெடுக்க முடியலையேங்கிற ஒரு சின்ன வலி அவன் கண்ணுல. இந்த முட்டுக்கட்டைய உடைக்க போறது யாரு? வீட்ல ஒரே ஒருத்தருக்கு தான் அப்பாவோட கோபத்தையும் கையாள்ற வித்த தெரியும். அவர்தான் கார்த்திக்கோட சின்ன மாமா. மாமா வந்து நுழையும் போதே ஹால்ல இருக்கிற அந்த இறுக்கமான சூழலை புரிஞ்சுகிட்டாரு. கார்த்திக் முகத்தை பாக்குறாரு. என்னடா மாப்ள, முதல் மாச சம்பளம் வந்த சந்தோஷம் முகத்துல இல்லாம எவனோ சொத்தையே எழுதி வாங்கின மாதிரி உட்கார்ந்திருக்கேன்னு ஒரு கிண்டலோட ஆரம்பிக்கிறாரு. சில நேரங்கள்ல நம்ம கூடவே இருக்கிறவங்க சொல்றதை விட வெளியில இருந்து வர்ற ஒருத்தர் சொல்றதுதான் நம்ம கண்ணை திறக்கும். மாமா அப்படிப்பட்ட ஒருத்தர் தான். பயப்படுறதுனால மட்டும் பணம் வளர்ந்துராது. அந்த பயத்தை கடந்து ஒரு சின்ன அடி எடுத்து வைக்கிறதுல தான் ஒரு லட்சாதிபதியோட பயணமே ஆரம்பிக்குது. மாமா அந்த முதல் அடியை எடுத்து வைக்க கார்த்திக்கு உதவ போறாரு. மாமா பொறுமையா கேட்டுட்டு அப்பாவை பார்த்து சொல்றாரு. அண்ணே, நீங்க சொல்றது 100% கரெக்ட். உங்க காலத்துல நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த காசை யாரும் ஏமாத்திடக்கூடாதுன்னு பயப்படுறீங்க.
ஆனா ஒன்னு யோசிச்சிங்களா? நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி 1 லிட்டர் பால் என்ன விலைக்கு வாங்குனீங்க? வெறும் 10 ரூபா 15 ரூபா. இன்னைக்கு அது 60 ரூபா. பேங்க்ல வர்ற வட்டி இந்த விலைவாசி உயர்வை சமாளிக்க பத்தாதுன்ன. மாமா இப்போ கார்த்திக் பக்கம் திரும்பி, கார்த்தி, உனக்கு இப்போ 24 வயசு தான் ஆகுது. இந்த வயசுல நீ எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ரிஸ்கே எந்த ரிஸ்க்கும் எடுக்காம இருக்கிறது தான். 10,000 ரூபாய பேங்க்ல போட்டா அது பத்திரமா இருக்கும், ஆனா அது வளராது. அதே காசை மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா அது இந்தியாவோட டாப் கம்பெனிகள்ல முதலீடு செய்யப்படுது. நாடு வளரும்போது உன் பணமும் வளரும்னு புரிய வைக்கிறாரு. அப்பா மெதுவா கேக்குறாரு, சரிப்பா, ஆனா இதுல நஷ்டம் வராதா? மாமா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அண்ணே, ஒரு காட்டுக்குள்ள போகும்போது கண்ணை மூடிக்கிட்டு ஓடுனாதான் ஆபத்து. ஆனா மேப் வச்சிருந்தா அது ஒரு அழகான பயணம். கார்த்திக்கு அந்த மேப்பை நான் இப்போ போட்டு தரேன். இந்த 10,000 ரூபாயை எந்த ஸ்கீம்ல போட்டா பெஸ்ட்னு நான் விளக்குறேன்னு சொல்லிட்டு தான் போனை எடுத்து ஒரு மேஜிக் கணக்க ஆரம்பிக்கிறாரு மாமா. கார்த்திக் முகத்துல இப்போ ஒரு புது வெளிச்சம். மாமா சொல்ல போற அந்த சீக்ரெட் பிளான் என்ன? வெறும் 10,000 ரூபாயை வச்சு எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்றது? வாங்க பார்க்கலாம். இப்போதான் மேட்ரே ஆரம்பிக்குது. மாமா வெறும் வாயால பேசாம ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுக்கறாரு. கார்த்தி, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஏதோ மாய மந்திரம் இல்லடா, இது ஒரு கூட்டு முயற்சி. உன்ன மாதிரி நிறைய பேர் கொடுக்கற பணத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு எக்ஸ்பர்ட், அதாவது ஃபண்ட் மேனேஜர், அத திறமையா கையாளுவாரு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு கிரிக்கெட் டீம் உதாரணத்தை வச்சு சொல்றேன் கேளுன்னு ஆரம்பிக்கிறாரு. பணத்தை ஒரே பெட்டியில பூட்டி வைக்கிறவன் ஏழை, ஆனா அந்த பணத்தை பல இடங்கள்ல வேலைக்கு அனுப்புறவன் தான் புத்திசாலி. எல்லா முட்டையையும் ஒரே கூடையில வைக்காதீங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டோட தாரக மந்திரமே அதுதான். மாமா இப்போ ஒவ்வொன்னா விளக்குறாரு. 1. லார்ஜ் கேப். இது நம்ம கிரிக்கெட் டீம்ல இருக்கிற ரோஹித் சர்மா, விராட் கோலி மாதிரி. இவங்க மேல நம்ம தைரியமா பந்தயம் கட்டலாம். இவங்க பெரிய கம்பெனிகள், உதாரணத்துக்கு ரிலையன்ஸ், HDFC. இவங்க ரொம்ப வேகமா ஓட மாட்டாங்க, ஆனா அவுட்டும் ஆக மாட்டாங்க. உன்னோட பணம் இங்க ரொம்ப சேஃபா இருக்கும், ஆனா லாபம் ஒரு சீரா இருக்கும். இது நம்ம அப்பாவுக்கு பிடிச்ச ஸ்டைல். 2. மிட் கேப். இவங்க வளர்ந்து வர்ற வீரர்கள். இன்னைக்கு இவங்க சுப்மன் கில் மாதிரி இருக்கலாம், ஆனா நாளைக்கு இவங்க தான் சூப்பர் ஸ்டார்ஸ். இதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, ஆனா லாபம் லார்ஜ் கேப்பை விட அதிகமா கிடைக்க வாய்ப்பிருக்கு. 3. ஸ்மால் கேப். இவங்க தான் லோக்கல் டீம்ல விளையாடுற அதிரடி ஆட்டக்காரங்க. அடிச்சா சிக்ஸர் தான், இல்லனா அவுட்டு. சின்ன கம்பெனிகள், ஆனா எதிர்காலத்துல ராக்கெட் மாதிரி வளரக்கூடியவங்க. இதுல ரிஸ்க் அதிகம், ஆனா லாபம் வந்தா தலை சுத்துற அளவுக்கு இருக்கும். இப்போ கார்த்தி கேக்குறான், மாமா, நீங்க சொல்றது சூப்பரா இருக்கு, ஆனா என் கையில இருக்கிறது வெறும் 10,000 ரூபாய் தான். நான் பாதுகாப்பா இருக்கணுமா இல்ல அதிக லாபத்துக்கு ஆசைப்படணுமா? நான் இதுல எதுல என் பணத்தை போடணும்? கார்த்திக்கோட இந்த கேள்விக்கு மாமா வச்சிருக்க ஒரு மாஸ்டர் பிளான் என்ன? வெறும் 10,000 ரூபாய வச்சு ஒரு கோட்டையை எப்படி கட்ட போறாரு? அதான் அசெட் அலோகேஷன். அத மாமா எப்படி பிரிக்கிறாருன்னு பாப்போமா? மாமா இப்போ கார்த்திக்கு ஒரு மில்லியனர் மைண்ட் செட்டை சொல்லிக் கொடுக்க போறாரு. கார்த்தி, 10,000 ரூபாயையும் ஒரே இடத்துல போடுறது புத்திசாலித்தனம் இல்ல. உனக்கு வயசு 24 தான் ஆகுது. உன்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்தே உன்னோட நேரம்தான். அதனால உன் பணத்தை இப்படி பிரிப்போம்னு மாமா ஒரு கணக்கு போடுறாரு. முதலீடுங்கிறது வெறும் பணத்தை போடுறதில்ல, அது ஒரு சரியான கலவை. அதுல பாதுகாப்பும் இருக்கணும், பாய்ச்சலும் இருக்கணும். இந்த 10,000 ரூபாய் இன்னைக்கு ஒரு ஃபோன் ரீசார்ஜ் மாதிரி தெரியலாம், ஆனா இத நீங்க பிரிக்கிற விதம் தான் உங்களை ஒரு சாதாரண சேமிப்பாளரா இல்ல ஒரு புத்திசாலி முதலீட்டாளரான்னு முடிவு பண்ணும். மாமா ஒவ்வொன்னா விவரிக்கிறாரு. முதல்ல ஒரு 5,000 ரூபாய இண்டெக்ஸ் ஃபண்ட், அதாவது நிஃப்டி 50ல போடு. இந்தியாவோட டாப் 50 கம்பெனிகள் இதுல இருக்கும். இது உன்னோட கோட்டையோட அஸ்திவாரம் மாதிரி. ரொம்ப ஸ்ட்ராங்கா, சேஃபா இருக்கும். அடுத்த ஒரு 3,000 ரூபாய மிட் கேப்ல போடு. இது உன்னோட வளர்ச்சிக்கு உதவும், கொஞ்சம் வேகம் கொடுக்கும். கடைசியா அந்த 2,000 ரூபாய மட்டும் ஸ்மால் கேப்ல போடு. இது ஒரு லாட்டரி சீட்டு மாதிரி கிடையாது, ஆனா சரியான கம்பெனிய தேர்ந்தெடுத்தா உன் மொத்த போர்ட்ஃபோலியோவோட மதிப்பையே இது உச்சத்துல கொண்டு போய் வைக்கும். மாமா இப்போதான் அந்த பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறாரு. இது ஒரு தடவை பண்ற மேஜிக் இல்ல கார்த்தி, நீ பண்ண வேண்டியது SIP, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாசம் மாசம் உன்னோட சம்பளத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகைய இதே மாதிரி பிரிச்சு போட்டுக்கிட்டே வா. மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் உன் முதலீடு நிக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். கார்த்திக்கு இப்போ ஒரு தன்னம்பிக்கை வருது. 10,000 ரூபாங்கிறது ஏதோ செலவு பண்ற காசில்ல, அது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கான விதைன்னு அவனுக்கு புரியுது. ஆனா இந்த சின்ன தொகை வருங்காலத்துல என்னவா மாறும்?
அங்கதான் ஒரு ஆச்சரியமான கணக்கு இருக்கு. இப்போ மாமா சொல்லப் போற விஷயம் வெறும் கணக்கில்ல, அது ஒரு வாழ்க்கை தத்துவம். அப்பா கிட்ட திரும்பி மாமா கேக்குறாரு, அண்ணே, ₹1 ₹2 ஆகுறது பெருசில்ல. ஆனா அந்த 2 4 4 8 8 16 ஆகுற அந்த வேகம் இருக்கே, அதுதான் காம்பவுண்டிங். நீங்க பணத்துக்காக வேலை செய்யறது ஒரு பக்கம், ஆனா உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சா அதுதான் உண்மையான சுதந்திரம். காம்பவுண்டிங்ல ஆரம்பிச்ச வேகம் தெரியாது, ஆனா நேரம் போக போக அது காட்டு தீ மாதிரி வளரும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், காத்திருக்கணும். மாமா கணக்க விளக்குறாரு. கார்த்தி, இன்னைக்கு நீ போடுற இந்த ₹10,000, அடுத்த மாசம் நீ போடப் போற எஸ்ஐபி, இதெல்லாம் சேர்ந்து சராசரியா ஒரு 12% வட்டி கிடைச்சா கூட அடுத்த 15 வருஷத்துல நீ போட்ட அசலை விட உனக்கு கிடைக்கப் போற வட்டி பல மடங்கு அதிகமா இருக்கும். இன்னும் ஒரு படி மேல போய் நீ ஒரு 20 வருஷம் இத தொடர்ந்தா, நீ வேலைய விட்டுட்டு வீட்ல உட்கார்ந்தா கூட உன்னோட அந்த பழைய முதலீடு உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்பா அந்த காலத்துல சேமிச்சது கூட்டல், ஆனா நீ இப்போ பண்றது பெருக்கல். அப்பா வாயடைச்சு போயிட்டாரு. அவரு கண்ணு முன்னாடி கார்த்திக்கோட எதிர்காலம் இப்போ ரொம்ப பிரகாசமா தெரியுது. இவ்ளோ நாளா இது தெரியாம போச்சேப்பான்னு அப்பா மெதுவா கார்த்திக் தோள்ல கை வைக்கிறாரு. 24 வயசுல ஒருத்தன் எடுக்கிற இந்த சின்ன முடிவு 40 வயசுல அவன ஒரு கடன் இல்லாத நிம்மதியான மனிதனா மாத்துது. இதுதான் பணத்தோட உண்மையான வலிமை. கார்த்திக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. முதலீடுங்கிறது பணக்காரங்க பண்ற விஷயம் இல்ல, பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டிய விஷயம்னு மாமா சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. நேரத்தை வீணாக்காத, அதுதான் உன் மிகப்பெரிய மூலதனம். இப்போ வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். கார்த்திக்கு இப்போ தெளிவு கிடைச்சிருச்சு. அப்பாவுக்கும் புரிஞ்சிருச்சு, இது பயப்படுற விஷயம் இல்ல, காலத்துக்கேத்த கட்டாயம்ல. 24 வயசுல நாம எடுக்கிற இந்த ஒரு சின்ன முயற்சி நம்ம 40 வயசுல ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுக்கும். முதலீடு செய்ய தேவை அதிகப்படியான பணம் இல்ல, சரியான நேரமும் அந்த முதல் அடியும் தான். இன்னைக்கு நீங்க தள்ளி போடுற ஒவ்வொரு நாளும் உங்க எதிர்கால லாபத்தை நீங்களே குறைச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்களும் கார்த்திக் மாதிரி யோசிக்கிறீங்களா? என்கிட்ட 10,000 இல்ல, வெறும் ₹500 தான் இருக்குன்னு தயங்காதீங்க. மியூச்சுவல் ஃபண்டுல ₹500 கூட ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். முதலீடு செய்ய பணம் முக்கியம் இல்ல, அந்த எண்ணம் தான் முக்கியம். அதனால யோசிக்கிறத நிறுத்திட்டு இன்னைக்கே உங்க முதலீட்டு பயணத்தை ஆரம்பிங்க. ஆனா முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நிதி ஆலோசகரை கேக்குறது எப்பவும் நல்லது. உங்க முதலீடு உங்க எதிர்காலம்.